ஹாய் மக்களே, நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் ஒரு சைக்கோபாத் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படி ஒரு மூவி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தை. சாரி, எனக்கு தெரியாது. களம் காவல். இப்போ இந்த படம் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ரிலீஸ் ஆனப்போ கூட இப்படி பேசியிருப்பாங்களான்னு தெரியலை. சோனி லைவில் வந்து ஓடிடி ரைட்ஸ் வாங்கி வந்திருக்கும் போல் ரொம்ப பரவலாக பேசப்படுது. அந்த மூவி பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மூவி அக்செப்ட் பண்ணதுக்கு நம்ம லெஜெண்டரி ஆக்டர் அவருக்கு மம்முட்டி சாருக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃபே கொடுத்துடலாங்க. அவ்வளோ சூப்பராக ஒரு பீக் வில்லனிசமை வந்து காட்டியிருக்காரு. கேஷுவலான நடிப்பு, பெருசாக அல்ட்டிக்கலை. ஒரு ஒரு சைக்கோபாத்னு நிறைய முகமூடி போட்டு கத்தி வச்சுட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நார்மல் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நார்மலாக இருப்பார். பட் அவர் ஒரு சைக்கோபாத். அப்படி ஒரு ஆக்டிங்கை வந்து இந்த மூவியில் காட்டியிருக்காரு. அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா விநாயகன் சார், நம்ம ஜெயிலரில் வருவார்ல வர்மா, அவர் தான் மனசில் ஆயோ. அவர் வந்து ஒரு காப்பாக வராரு. ஓகேவா, காப்னா இதில் வந்து போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு மஃப்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் சும்மா சுற்றிட்டே இருப்பார். ஓகேங்களா, கதை ஸ்டார்ட் ஆகும்போதே மம்முட்டி சார் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. லாட்ஜில் போய் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க கூடயே சிட்சாட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொலை பண்ணால் நல்லா இருக்குமா, கொலை நடந்தால் எப்படி ஏதுன்னு அப்படி அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் போகுது. மர்டர் பற்றியே போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன கேட்டுருது, நீங்கள் என்னையும் மர்டர் பண்ணுவீங்களா, பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருது. ஆமாம், நான் உன்னை கொலை தான் பண்ண போகிறேன், நீங்கள் கேஷுவலாக சொல்லிடுறாரு. எங்கே பண்ணுங்க பார்ப்போன்னு அவங்களும் சொல்கிறாங்க. கொண்டுடுறாரு. அது எப்படி கொள்றாரு, கழுத்தில் ஒரு ஷாலை மட்டும் போட்டு இருக்கிறாரு, செத்து போயிடுது அந்த பொண்ணு. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு கொலை. இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோபேத் தான். பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் லாட்ஜில் ரூம் போட்டு ஃபுல்லாக மஜாவாக இருந்துட்டு கொன்னுட்டு அதை வந்து சேஃபாக வந்து மறைச்சிடுறாரு. இப்படி தான் கொலை நடந்துக்கிட்டே போகும். அது எப்படி காட்டியிருப்பாங்கன்னா எடிட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிறார். ஓகேங்களா, பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாருன்னு வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இறங்கும்போது வேற ஒரு பொண்ணு, அதாவது நிறைய பொண்ணுங்க, அதை வந்து அப்படி அப்படியே எடிட்டிங்கில் கட்டிப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து லாட்ஜுக்கு போகிறாங்க. லாட்ஜுக்கு போனது வேற பொண்ணு. லாட்ஜிலேருந்து அந்த எல்லாம் ஃபினிஷ் ஆன பின்னாடி இன்னொரு பொண்ணு. ஸோ இப்படியே ரவுண்டிங்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எடிட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க. மலையாளம் மூவியில் வந்து இப்படி ஒரு ப்ராசஸ் வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோட தான் ஆரம்பிக்கும். அந்த சாங் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அது நீங்கள் எங்கேயே கேட்ட மாதிரி தான் இருக்கும், பட் சூப்பராக இருக்கும். அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டு, அந்த ஃபுல் நேம் எல்லாம் போட்டு வரலாம், மம்முட்டி சார், ப்ரொடியூசரு, டேரக்டர், அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பர் கார்டு ஒன்று வரும். அந்த டேப்பர் கார்டு த்ரூ அவுட் த மூவி வரும். எனக்கு ஒரு பாட்டு கேட்டே இருப்பாராம். அதை வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக டைட்டிலே வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்றுங்க, ஹோண்டா அக்கார்டுன்னு நினைக்கிறேன். அந்த காரு ஹீரோ கரெக்டாக ஃபுல் மூவி வரும். சூப்பராக இருக்குங்க அந்த காரு. இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த கார் அங்கேயே தான் இருக்கும். அவர் கூடயே இருக்கிற மாதிரி அவரே சொல்லுவார், எனக்கு உயிர் அந்த கார் தாங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ சூப்பராக விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த காரையும் டேப்பர் கார்டையும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். நீங்கள் கேட்கலாம், போலீஸ் என்ன தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் தேடி போவாங்க. தேடி போக ஒரு இடத்துல போய் டெட் எண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்ணிடுவார்னா, கொன்னுட்டு அந்த பொண்ணோட மொபைலை எடுத்துருவார். ஓகேங்களா, எடுத்துட்டு அதை வச்சு அடுத்த பொண்ணு அப்படியே போய் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மொபைலை ட்ரேஸ் பண்ணி போவாங்க. போகிற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணோ பையனோ காணாமல் போயிருப்பாங்க. அப்படி இல்லையா மொபைல் தொலைஞ்சு போயிருக்கும். அப்படி இல்லையா ஓடி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயே போய் டெட் எண்டாக போய் நின்றுட்டே இருக்கும். கடைசியில் இந்த கேட் அண்ட் மவுஸ் கேமில் யார் வின் பண்ணா அப்படிங்கிறத வந்து செம்ம த்ரில்லிங்காக மிஸ்ட்ரியோடு நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைரக்டர் உண்மையிலே சொல்கிறாங்க, சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, அதாவது நாகர்கோவில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பார்டர், அப்புறம் கேரளா இருக்க அந்த பார்டர். ஸோ இதை மட்டுமே வச்சு ஒரு கதைக்களத்தை சிம்பிளாக அமைச்சு, முக்கியமாக இதில் சொல்ல போனால் 2.25 மணி நேரம் தாங்க படம். 2 மணி நேரம் 15-17 நிமிஷமாக தான் படம். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சிருப்பாங்க. அதுவும் இன்டர்வல் டைம் நெருங்க ஒரு பேங்கர் ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அதாவது
விநாயகன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே போய் ஒரு ஹெல்ப் கேட்க போவார். அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று செம்மையாக ரிலீவ் ஆகும். சும்மா மாசாக இருக்கும் அந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்துட்டு களம் காவல் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. நிறையா சர்க்குலேட் ஆகுது மிக்ஸ்டு ரிவ்யூஸ். பட் என்னை பொறுத்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. வீக்கெண்டை தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபேமிலி அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அது முக்கியமாக சில்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். பை.